எப்பயும் போல ஒரு சிறு கதையோட கூட நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். இன்னைக்கான கதை கண்டிப்பாக அநேகருக்கு ஒரு பாடமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு எஜமானி இருந்தாங்க, ஒரு அரண்மனையை சேர்ந்த எஜமானி. ஸோ அவங்க வீட்டில் ஒரு 20க்கும் மேற்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க. ஸோ அந்த எஜமானி ஒரு செல்ல பிராணி ஒருத்தவங்க வளர்த்தாங்க. அது வந்து ஒரு கிளி, பேசுகிற கிளி, சரிங்களா? அது மேலே ரொம்ப அன்பை செலுத்தாங்க. அதுக்காக வந்து நிறைய ஃபுட்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி அந்த கிளிக்காக ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் எல்லாரையும் எழுப்புகிற வேலையை யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளி தான். முதலாவதாக அந்த எஜமானி அம்மாவை காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பணும். அவங்க எழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற மற்ற வேலைக்காரங்க எல்லாரையுமே எழுப்புவாங்க. எத்தனை மணிக்குன்னா 5 மணிக்கு அவங்க எழுந்துப்பாங்க, வந்து எல்லாரையும் எழுப்புவாங்க. ஸோ அப்போத்துலேருந்து எல்லாரும் மற்ற வேலைகளை அன்றாடமாக செய்யணும். இது எல்லா வேலைக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து நைட்டு வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்களாம், அந்த கிளி தானே போயிட்டு அந்த எஜமானி அம்மாவை எழுப்புது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த கிளியை கொன்னுடலாம். அப்போது நமக்கு இதுக்கடுத்து நிம்மதியாக தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளியை கொன்னும் செஞ்சிடுறாங்க. நல்லா வந்து தூங்குறாங்க. எஜமானி அம்மா எழுந்தோடனே தெரிஞ்சிச்சு கிளி இறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கடுத்து யார் எழுப்புவான்ட்டு தெரியாமல் எஜமானி அம்மாவே அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்திருந்தவங்க இப்போ எப்போ எழுந்துக்கிறாங்களாம், காலையில் ஒரு 3:30 மணிக்கெலாம் எழுந்து மற்ற வேலைக்காரங்க எல்லாரையும் எழுப்ப ஆரம்பித்து மற்ற அன்றாட வேலையை செய்கிறாங்களாம். அவங்க என்ன நினச்சாங்களாம், அந்த கிளி 5 மணிக்கு எழுப்புது, நம்மளால் தூங்க முடியலன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சா, இப்போ 3:30 மணிக்கு எழுந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களாம். ஸோ என்றைக்குமே இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நன்மை நம்ம அடையணும்னா அது தீமையால் முடியாது. ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நன்மை செய்யும் போது தான் அந்த நன்மை நிலைத்திருக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய வேதத்தில் கூட காயின் ஆபேலை குறித்து பார்க்குறோம். ஆபேலை ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார்னு சொல்லிட்டு காயின் முணுமுறுத்து அவனை கொலை செய்தானாம். ஆமென். அப்போ ஆண்டவர் தெளிவாக கேட்குறாரு, உனக்கு நன்மை செய்வதால் உனக்கு மேன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நன்மை செய்யும் போது தான் நமக்கு மேன்மை ஏற்படும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் நமக்கு ஏற்பட்ட அந்த நன்மை கண்டிப்பாக எந்த ஒரு தீமையாலும் நன்மையை பெற முடியாது. அப்படி பெற்றீங்கன்னா அது நிலைத்திருக்காது என்ற ஒரு அருமையான கருத்தோடு இன்னைக்கு நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஸோ பார்த்து